வந்து தேவாஜி. அவரும் பெரிய பக்தர், வைஷ்ணவ பக்தர். இவருடைய வாணியையும் பகவான் சத்தியம் பண்ணார். இவருடைய ஊர் வந்து ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ல உதயபூர்ல வந்து காங்க்ரோலின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காங்க்ரோலிலேருந்து ஒரு 10 மைல் மேற்க போனா கட்போர்னு ஒரு கிராமம். அங்க ஒரு சதுர்புஜநாத். அந்த சதுர்புஜநாத் வந்து துவாரகாநாதனுடைய ஸ்வரூபம் தான் அவர். அவருடைய கோயில் இருக்கு. அங்க வந்து பூஜாரியா சேவை செஞ்சுன்னு வர இந்த ஸ்ரீ தேவாஜி அவர். இந்த உதயபூர் ராஜா இருக்கார் இல்லையா, அவளுக்கு பரம்பரையா என்ன வழக்கம்னா, பகல்லாம் அவ வந்து ராஜகாரியங்கள்லாம் பாப்பா எல்லாம் பண்ணுவா. ஆனா எப்பாவது ஒரு வேளை போய் வந்து அந்த சதுர்புஜநாத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவா. தர்சனம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் அவ குடும்பத்துல. அதனால வந்து அந்த கோயிலுக்கு அவ வருவா. ராஜாக்கு வந்து பகல்லாம் ஜோலி இருக்கிறதுனால ராத்திரி தரிசனத்துக்கு தான் இவர் வருவார் ராஜா. பிரதிதினமும் ஆனா வந்துருவார். அந்த தேவாஜி வந்து அவருடைய வாக்க சத்தியம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி பகவான் எப்படி லீலை பண்ணான்றது தான் இந்த சரித்திரம். இன்னைக்கும் அவளுடைய வம்சத்துக்கார அங்க பூஜை பண்ணின்னு தான் இருக்கா. அந்த பகவான் வந்து அத்தனை பிரசன்னம், ரொம்ப, அதாவது கேட்ட வரம் கொடுக்கிறவர் அவர். இவர் வந்து இந்த இந்த தேவாஜி வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பூஜா காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் அப்பா கொஞ்ச நாள் சகாயம் பண்ணிட்டு இருந்தார். அவள் அப்பா சின்ன வயசுலேயே காலமாயிட்டார். இந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே அவள் அப்பா காலமாயிட்டார். அதனால இவர் என்ன பண்ணார், தினமும் போவார். தினமும் போய் அங்கே போய் காலையிலேயே போனார்னா எல்லா சேவைகளும் பண்ணுறது, பகவானுக்கு பிரீத்தியா என்ன மாலை தொடுக்கிற ஒரு அழகு வருது. அந்த ஊரே வியக்குமா, இப்படி ஒரு அழகா மாலை தொடுத்து போடுறாரேன்னு. அந்த மாதிரி ஒன்னொன்னும் பார்த்து அந்த சதுர்புஜநாத்துக்கு அவர் பண்ணுவார். அதுவும் அந்த எந்த சேவையுமே ரொம்ப பிரேமையோட பண்ணுவார். வர பக்தாளெல்லாம் ரொம்ப பிரேமையா ட்ரீட் பண்ணுவார். அவளுக்கு என்ன கஷ்டமோ அதை போய் பகவான் கிட்ட சொல்லுவார். அப்படி ஒரு அந்த ஊர்லயே தேவாஜின்னா அப்படி கொண்டாடுவா அவரை. ராஜா வந்து நித்தியம் சைனார்த்திக்கு தான் வர வழக்கம். சைனார்த்திக்கு வந்தவுடனே ராஜாவுக்கு வந்து சைனார்த்தி முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன மாலை தொடுத்து அந்த சதுர்புஜநாத்துக்கு போட்டிருந்தாலோ அந்த மாலையை பிரசாதமா ராஜாவுக்கு போடுவார். இப்படி இவர் பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் தினமும் வந்துட்டு இருப்பார். இது இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு ராஜாக்கு ராஜ காரியங்கள் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அன்றைய தினம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ராஜா வரத்துக்கு லேட் ஆச்சுன்றதுனால பகவானுடைய அந்த கைங்கரிய சமயம், அந்த சேவா சமயத்தெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா எந்த கோயில்லையுமே. அந்தந்த நேரத்துக்கு அது ஆகணும். அதனால என்ன பண்றார், ராஜாவுக்காக நம்ம பகவானுடைய சேவையை நிறுத்தி வைக்கவும் கூடாது. அது ராஜாவுக்குமே பிடிக்காது. ராஜா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுத்து. சரி, அப்படி பார்த்து இப்படி பார்த்து கடைசியில சரி சைனார்த்தி பண்ணிட்டார். பகவானை சைனத்துல ஏழை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பகவானுடைய பிரசாதம் அந்த மாலை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா தொடுப்பாருன்னு சொன்னேனே, அந்த மாலை அன்றைய தினம் ராஜாக்கு தான் வரலையே. சரி, இன்னைக்கு நம்ம தான் தலையில சூடிங்க அந்த மாலையை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே தலையில வச்சுக்கிறார். தலையில அந்த மாலையை வச்சுக்கிறார். வச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு தட்டுல போட்டு எடுத்துன்னு வந்து வெளியில வச்சுட்டார். கோயில பூட்ட போறார். கரெக்டா ராஜா வர பல்லக்குடைய சத்தம், அந்த சங்கு ஊதுறது, அது எல்லாமே கேட்கறது. கேட்டவுடனே ராஜா வரார் போல இருக்கேன்னு அவசரமா தலையில இருந்து முதல்ல அந்த மாலையை கட்டிக்கவே வச்சுட்டார். பிரசாதனமோ இருக்குன்னோ அது யாருக்கும் விநியோகமும் பண்ணல, இல்ல தான் சாப்பிடணும் இல்லை, அது இருக்கு, பிரசாதம் இருக்கு. ராஜா வந்தாச்சு கோயில் வாசலுக்கு. ராஜா வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லை, மணி ஆயிடுத்து, அதுக்காக சைனார்த்திக்கு அவனுக்கு லேட் ஆயிடுத்தேன்றதுனால அவனை சைனார்த்தி பண்ணி அவனை சைனத்துல விட்டுட்டேன். அப்படியா, சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சரி, பிரசாதம் இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு உடனே அந்த தட்டில் இருந்த பிரசாதத்தை ஒரு இதில் போட்டு அதை கொடுக்குறார். அடுத்தது அந்த மாலையை எடுத்துன்னு வந்து போடுறதுக்கு வர ராஜா கண்ணில் அவர் மாலையை இப்படி கையில் எடுத்துன்னு வந்து போடுறதுக்கு வரும்போதே இந்த வெள்ளை முடி பட்டு தெரிஞ்சுடுது. இவர் வயோதிகர், இவருக்கு வெள்ளை முடி தலைப்பூரா. அந்த மாலையை இவர் தலையில வச்சுட்டார். அந்த அவசரத்துல எடுக்கும்போது அதுல இருக்கிற வெள்ளை முடி அந்த இதுல வந்துடுது. இந்த ராஜாவோட கண்ணில் சரியா அந்த வெள்ளை முடிதான் பட்டுது. பட்ட உடனே ராஜா என்ன சொல்றார், மாலையை நீங்க கழுத்துல போட வேண்டாம், என் கையில புடுங்கோ அப்படின்றார்.
அப்பவே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. உடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு. கையில கொடுங்க. வாங்கின உடனே அந்த முடியை அப்படியே எடுக்கிறார். உடனே என்ன, எப்படி மாலையில வெள்ளை முடி வந்தது அப்படின்னு கேட்குறார். சதுர்புஜநாதனுடைய தலைமுடி வந்து வெள்ளையா இருக்கா அப்படின்னு கேட்குறார். என்ன போராத காலமோ தெரியாது. இவர் ஆமா ஆமா ராஜா, சதுர்புஜநாத்துக்கு தலைமுடி வெள்ளையா தான் இருக்கும் அப்படின்ட்டார். அடுத்த நொடியே இவருடைய மனசுல, ஷோ நம்ம வாயால பொய்யே சொல்ல மாட்டோம், என்ன இன்னைக்கு நம்ம வாக்குல இப்படி வந்துருது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு திரும்பியும் கேட்கிறார். இல்ல இப்பதான் வெள்ள முடி ஆச்சா, இல்ல முதல்ல இருந்தா வெள்ள முடி இருக்கா அப்படின்னு கேட்கிறார். முதல்ல இருந்தா வெள்ள முடிதான் ராஜா அப்படின்னு திரும்பியும் போய் அடுத்தது 3வது தடவை கேட்கிறார். நல்லா நல்லா இதுவாதான் சொல்றேளா, நான் அப்புறம் பரீட்சித்து பார்ப்பேன், அப்புறம் நீங்க மனசு வருத்தப்படக்கூடாது, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு ராஜா கோபமா சொல்றார். ராஜா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், வெள்ள முடிதான் அப்படின்னு 3வது தடவையும் வெள்ள முடி வெள்ள முடி வெள்ள முடின்னு 3வது தடவையும் இவர் 3 தடவையும் பொய் சொல்லிட்டார். இவருடைய மனசு மட்டும் கேட்கறது, ஏன் இப்படி வாயில வந்துட்டே இருக்கு, உனக்கு பயமா, ராஜ தண்டனைக்கு ஆளாயிடுவோமே, உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு பயமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசாட்சி கேட்கறது. என்னன்னு தெரியலையே, இவருடைய போராட்டம் உள்ள நடந்துட்டே இருக்கு. ராஜா பார்த்துட்டே இருக்கான், புரியறது ராஜாக்கு. உடனே ராஜா சொல்றான், சரி நான் இப்பவே பாக்குறேன் பகவான. இல்ல இல்ல ராஜா, தப்பா நினைச்சுக்காதீங்க, சயனத்துல விட்டாச்சு, இப்ப அவரை நம்ம தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு. சரி, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான், நான் நாளை காலையில மங்களா தர்ஷனுக்கே வந்துடுவேன், நான் வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, வெள்ள முடி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பொய் சொன்னவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன் தெரியும்ல, மிருத்யு தண்டனை தான், அதுதான் உங்களுக்கு. அதனால வேண்டி நீங்க வந்து போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் ராஜா. உடனே தேவாஜிக்கு இது மாதிரி ஆயிடுறது. ராஜா கிளம்பி விருன்னு போயிட்டாரு. காலையில மங்களா தர்சனத்துக்கு 5 மணிக்கே வந்துட்டார் ராஜா. ராஜாக்கு ராத்திரி தூக்கம் பிடிக்கல. இங்க இவர் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. கதவை பூட்டி கோயில பூட்டின்னு போனாரை கண்டு இவருக்கு ஒரு நிமிஷம் தூக்கம் இல்லை. பகவானே, என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வயோதிகத்துல நான் இதுவரைக்கும் ஒரு பொய் சொன்னதில்லை, ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணதில்லை, இன்னைக்கு நான் தெரியாம உனக்கு வெல்ல முடியும்னு சொல்லிட்டேனே, எங்கேயாவது அதை கேட்கிற ராஜா, எங்கேயாவது பரபிரம்மத்துக்கு வந்து நரை மூப்பு இதெல்லாம் உண்டா, இது கிடையாது இல்ல அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதுக்கு இவர் பதில் சொல்லல. அந்த அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லல. ராஜா சரியா கேட்டானே, நரை மூப்புலாம் இருக்குமா பகவானுக்குன்னு. அவர் கேட்டது சத்தியம் தானே, நான் எப்படி இப்படி தப்பா சொன்னேன், எப்படி இப்படி போய் சொன்னேன், என்னால எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சது, நான் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணேன், ஏன் என்னுடைய வாக்குல இருந்து நீ சத்தியத்தை நான் சொல்ல மாதிரி வச்சிருக்க கூடாதா, ஏன் என்னை இப்படி நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்னுடைய தலைமுடி நான் தான் தலையில வச்சுட்டேன்னு சொன்னா ராஜா ஏதாவது தண்டனை கொடுப்பானேன்றதுக்காக வேண்டி இப்படி போய் சொன்னேன்னா, நான் செஞ்சது தப்பு தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. ஆனா ராஜா வரப்போறான்றது சர்வாந்தர்யாமியா இருக்கிற உனக்கு தெரியாதா, நான் என்ன எதுக்கு அந்த பிரசாதத்தை தலையில, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிரசாதத்தை நான் எடுத்து ஸ்வீகரிச்சிருப்பேனா, ஆனா நான் இன்றைய தினம் நான் இந்த மாதிரி பண்ணும்போது நீ சர்வாந்தர்யாமி, அவன் வரப்போறான்னு தெரியுமே, நான் இப்படி பண்ணாம என்னை தடுத்திருக்கலாம் இல்லையா, இவ்வளவு பெரிய நிர்பந்தத்துல நான் போய் மாட்டின்ட்டேனே, இப்ப தர்ம சங்கடமான நிலைமை வந்துட்டே, நான் உனக்கும் இப்ப தொந்தரவு கொடுக்குறேனே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ராஜா எதிர்க்க, ஊர் ஜனங்களுக்கு எதிர்க்க என்னால அவமானம் மட்டும் பட முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறார். ராத்திரி பூரா கதறார் அப்படி கதறார். காலையில ராஜா வந்தாச்சு கோயிலுக்கு, இவர் இன்னும் எழுந்துக்கவே இல்லை. உடனே ஜனங்கள் வந்து சொல்றா, ராஜா வந்து கோயில் வாசல்ல நின்றுக்கார், கதவை தருங்க. உடனே போய் ஒரு செம்பு தண்ணியை கொட்டிண்டு, உடனே தலையை தொட்டிண்டு, அப்படியே திலக்கம் வச்சுண்டு, கண்டியை எடுத்து போட்டுண்டு ஓடி வரார். கையும் ஓடல, காலும் ஓடல, மனசு பதறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சைனா அதுலேருந்து எடுத்து மங்களா இதுக்கு எடுத்து வைக்கிறார். மங்களா தர்ஷனுக்கு ரெடி பண்றார், விளக்கேத்துறார்.
சுவாமி எடுத்து வைக்கிறார், கற்பூரம் காமிக்கிறார். காமிச்சிட்டு அப்படியே கீழே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டார். இனிமே என்ன நடக்கும்னு தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு அப்படியே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டார். பகவான் வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார் அந்தர்யாமியா இருந்துட்டு இவருடைய காதுக்குள்ள. ஆனா இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. உடனே ராஜா வந்து தேவாஜி அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே திரும்பி அப்படியே எழுந்து வர, என்ன ஆச்சு, நான் பார்க்கலாமா, இப்போ பகவானுக்கு வெல்ல முடியுதானா, திரும்பியும் கேட்குறேன், பொய் சொல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு. ஆமாம் வெல்ல முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வருது. ராஜா எதிர்க்க என்ன பண்ண முடியும்? உடனே ராஜா, இப்போ நான் பார்க்கலாமா, பக்கத்தில் வரலாமா, நான் உள்ளே வரேன் அப்படின்பார். உடனே தேவாஜி பதிலே சொல்லலை. உடனே ராஜா திரும்பி போய் ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணி தலையை தொட்டிட்டு திரும்பி வேற துணிமணியை கட்டிட்டு சன்னதிக்குள்ளே வந்துட்டார். இப்போ வந்து அந்த பகவானுடைய தலையை பிடிச்சி அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறார். இதை எடுத்து பார்க்கணும்னு இப்படி எடுக்கிறார், அது வரல. உடனே அப்படியே பிடிச்சி இழுக்கிறார் அந்த முடியை. இவன் ஏதாவது வெள்ளை முடி செட் பண்ணி வச்சிருக்கானான்றதை பார்க்கணுன்ட்டு அப்படி பிடிச்சி இழுக்கிறார். பகவான் வந்து அப்படியே முகத்தை சுழிச்சுக்கிறான். அதையாவது பார்க்க வேணாமோ இவர்? இன்னும் வேகமா பிடிச்சு இழுத்த உடனே அப்படியே ரத்தம் குபீர்னு அப்படியே ராஜா மேல தெரிக்கிறது. தெரிச்சு அப்படியே ராஜா உடம்பு பூரா அப்படியே ரத்தத்துல நனைஞ்சு போயிடுது. கையில வச்சுட்டு இருக்கிற முடியை பார்த்தா வெள்ளை விளையேன்னு இருக்குனே. ராஜா, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம், தெரியாம அபராதம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? உடனே தேவாஜி இந்தாங்கோ இந்த முடியை திரும்பி எப்படியாவது ராஜா அது பகவானோட தலையில வைங்கோ. தேவாஜிக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு தலை சுத்துறது, அவருக்கு வந்து படப்படன்னு அடிச்சுக்கிறது நெஞ்சு. அவரால் எதுவுமே இந்த பகவானுடைய உடம்புலேருந்து இன்னைக்கு இந்த ரத்த ஆறு பெருகித்தே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வியாக்குலம் கண்ணில் தண்ணியா வர்றது. ராஜா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்படி நான் ரெண்டுங்கட்டானா மாட்டின்ட்டேனே, என்ன ஜென்மாந்தரத்துல பாவம் பண்ணேன், இன்றைய தினம் நான் இப்படி ஒரு ராஜாக்கு எதிர்க்க, உனக்கு இப்படி ஒரு இத்தனை நாள் உன்னை பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி உன் மேல இப்படி பிரேமையை பொழிஞ்சனேன், ஊர் ஜனங்க கிட்ட ஒரு நாளைக்கு நான் கோவப்பட்டிருப்பேனா? நான் இப்படி எல்லார்கிட்டையும் பிரேமையா இருந்தேனே, இவ்வளவுலாம் இருந்து இன்றைய தினம் நான் இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல நான் மாட்டின்ட்டேனே. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய வச்சனத்தை நீ சத்தியம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி நீ வெல்ல முடியோட வந்தியா? தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னை இப்படி காப்பாத்திட்டியே அப்படின்னு அப்படியே புலம்புறார். ராஜா கேட்கிறார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். இல்ல, ராஜா கிட்ட எல்லாத்தையும் இருக்கிறபடி அப்படி அப்படியே சொல்லிடுறார். எப்படி என் வாயில வந்ததுன்னு தெரியல, நான் என்னவோ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே ராஜா அவருடைய காலை பிடிச்சுன்னு கதறார். ஆமா, நீ சொன்னது உன்னுடைய வாக்க சத்தியம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி பகவான் இப்படி வந்துட்டான் அப்படின்ன உடனே ராஜாக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எடுத்து அந்த ரத்தத்தினால. உடனே அப்படியே வாசல்ல போய் குழந்தை மாதிரி படுத்துன்னு அழகான். அவன் பண்ண தப்பு இருக்கட்டும், நான் எப்படி வந்து அதை நிரூபிக்கணுன்ற ஒரு ஆத்திரத்துல தலையை பிடிச்சு இழுத்தேனே. ஜனங்கள் கிட்ட கூட நான் இப்படி நடந்துருந்தது கிடையாது. இன்றைய தினம் நான் ஏன் இப்படி என்னுடைய ரஜஸ் குணம் இவ்வளோ மேல ஓங்கி போய் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ற மாதிரி ஆச்சே, என்னுடைய அகம்பாவத்தினால எனக்கு இப்படி நடந்ததா? அப்படி இப்படின்னு புலம்புறான், அழறான், மன்னிப்பு கேட்கறான், எல்லாம் பண்றான். பகவான் சொல்லிடுறான் ஒரே வார்த்தை, அப்பா இங்க பாரு, இன்றைய தினத்திலேந்து உன்னுடைய பரம்பரையில வர எந்த ராஜாவும் ராஜான்னு பட்டம் சூட்டி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தரிசனம் நான் கொடுக்கவே முடியாது, இது வந்து மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட பகவான். அப்ப எனக்கு என்ன பிராயஷ்சித்தமே இல்லை. இல்ல இன்னி நாளையிலேருந்து நீ என் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ரொம்ப கோபமா சொல்லிடுறான். இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கெஞ்சி கெஞ்சி அழறான். அப்படியே கோயில் வாசல்லையே ஒரு ஒரு வழிபோக்கன் மாதிரி அப்படி கிடக்குறான் ராஜா. ராஜா இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு தேவாஜிக்கு சகிக்கல. தேவாஜி போய் பகவான்கிட்ட மன்னாடுறார். அப்பவுமே இதுக்கு ஒண்ணுமே இது இல்லை. அப்புறம் ராஜா ஒரு 4-5 நாள் அப்படியே கிடந்தார். அப்புறமா அவன் அரண்மனைக்கு போயாச்சு. அவளுடைய ஆட்கள் வந்து அவரை அரண்மனைக்கு தூக்கின்னு போயிட்டா. இன்றைய தினம் வரைக்கும் ராணா குடும்பத்தினர் இளவரசனா இருக்கிறவன் வரலாம் கோயிலுக்கு, அவனுக்கு எல்லா அனுகிரகமும் உண்டு. ஆனா நாளைக்கு அவனுக்கு ராஜா முடிசூட்டுதல் நடந்தாச்சு அப்படின்னா அன்றைய தினத்திலேருந்து அவ வரவே முடியாது.
இது மீராவுடைய அப்பாவுக்கு தாத்தாக்கே இது ஒரு மனசு கஷ்டம்தான். இந்த மீராவுடைய தாத்தா அவருக்கே இது பெரிய மனசு கஷ்டம்தான். இந்த ஒரு பெரிய பாவம் நம்ம குடும்பத்துல இருக்கே, இந்த கோபத்துக்கு, பகவானுடைய கோபத்துக்கு ஆளானோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஆக இன்றைய தினம் வரைக்கும் இந்த ராணா இவாளுக்கு வந்து அந்த ராஜாக்கள் மட்டும் வர முடியாது கோயிலுக்கு. இன்னைக்கும் போனா இந்த காங்க்ரோலிக்கு பக்கத்துல அந்த கட்பூர் கிராமத்துல இந்த சதுர்புஜநாத்தை நம்ம போய் சேவிக்கலாம். பகவானுடைய வார்த்தை, பக்தனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி கங்கணம் கட்டிண்டு பகவான் இந்த மாதிரி வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றார் அந்த தேவாஜிக்கு. இந்த தேவாஜினுடைய சரித்திரம் வந்து மனசை உருக்குற சரித்திரம். இது வந்து பக்தாஞ்சா வச்சன சத்திய கேளு அப்படின்ற மாதிரி பகவான் வந்து அவளுடைய வாணியை வந்து பக்தனுடைய வாணி பொய்யாடக்கூடாது, அதுக்காக தான் என்ன கஷ்டம் என்ன படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரத்தம் பீறிட்டு அந்த அவன் பட்ட கஷ்டத்தை நினைச்சு மனசு உருகிறது. இந்த சரித்திரம் வந்து மனசை விட்டு நீங்காத சரித்திரம்.